ராம வியாழக்கிழமை 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி அஷ்டமி திதி விசாகா நட்சத்திரம் மதியம் 12 மணி 20 நிமிஷம் வரை. பின்பு அனுராதா நட்சத்திரம் பிராம யோகா பத்ராகரணம். ராகு காலம் மதியம் 1 to 3, யமகண்டம் கார்த்தால 6 to 7:30. நாளைய தினம் வரலட்சுமி விரதம். இதன் சிறப்பு என்ன? கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளை பற்றி கூறவும். ஸ்ரீ வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் கட்டாயம் பண்ண வேண்டியதான விரதம். இதை எங்காத்துல வழக்கம் இல்லை, எங்க வீட்டுல வழக்கம் இல்லை அப்படின்னு யாரும் தவிர்க்க வேண்டிய விரதம் இல்லை. இது புதுசா ஆரம்பிச்சுக்கலாம். வீட்டுல வழக்கம் இல்லைன்னாலும் முன்காலத்துல நீ ஆரம்பிக்கலாம். உங்காத்துல எத்தனையோ வழக்கம் இல்லாம இருந்தது, நீ பண்ணலையா? உங்க வீட்டுல இத்தனை நாளைக்கு ஹோட்டல் போற வழக்கம் கிடையாது, உங்க அப்பா அம்மா ஹோட்டலுக்கு போனதில்லை, தாத்தா பாட்டி போனதில்லை, நீ போலையா? ஆஃபீஸ் போய் சம்பாதிக்கிறது உங்க பாட்டி தாத்தா காலத்துல கிடையாது, நீ போய் சம்பாதிக்கலையா? பெண்மணிகள்லாம் ஆஃபீஸ் போலையா? இப்படி வீட்டுல வழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால பூஜை பண்ணாம இருக்கக்கூடாது. அது நீ ஆரம்பிச்சுக்கலாம் வரலட்சுமி விரதத்தை. இந்த விரதம் ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது. இது எப்பேற்பட்ட ஏழ்மையா இருந்தாலும் அதை போக்கடிச்சிரும். நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சௌமங்கல்யத்தை கொடுக்கும். முக்கியமாக பெண்மணிகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவளே பண்ண வேண்டியதான ஒரு பூஜை இது வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. மீதி சங்கராந்தியோ பிள்ளையார் சதுர்த்தியோ கோகுலாஷ்டமியோ இதெல்லாம் புருஷர்கள் பண்ணுவா, பெண்மணிகள் அவளுக்கு வேண்டிய சகாயம் பண்ணணும். ஆனா இது டைரக்டா ஆப்போசிட். பெண்மணிகளே தானா உட்காண்டு அவளே பிள்ளையார் பூஜை பண்ணி அவளே சங்கல்பம் பண்ணி அவளே சோடசோபச்சாரம் பூஜையும் பண்ணணும். பிரதானமா இவாளுக்கு ஒத்தாசை பண்ணணும் வீட்டுக்கார். அவளுக்கு வேண்டிய நிவேதனங்கள்லாம் அவர் எடுத்துட்டு கொடுக்கணும். அவளுக்கு ஒத்தாசை பண்ணி அவா பூஜை பண்றதுக்கு ஒத்தாசையா இருக்கணும். அப்பேற்பட்ட ரொம்ப உயர்வான ஒரு பூஜை இது. இதை கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து சாயங்காலம் அஸ்தமன சமயத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணணும், பூஜை பண்ணணும்னு புராணங்கள்ல இருக்கு. அப்படிதான் பண்ணினான்னு இருக்கு. அப்படி உபவாசம் இருந்து பண்ண முடியாதவா பகல்லையே பண்ணிடுறது அப்படிங்கிறதுனால பகல்லையும் பல பேர் பண்ணிட்டு இருக்கா. சாயங்காலம் பண்றது இன்றைய தினமும் சம்பிரதாயங்கள்ல இருந்துருக்கு. சில வீடுகள்ல இன்றைய தினமும் சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருந்து இந்த பூஜையை பண்ணி நோன்பு சரடை கட்டிக்கிறா. அம்பாளுக்கு பூஜை பண்ணி அந்த சரடை கட்டிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல அம்பாளுக்கு சரட்டை கட்டி அப்புறம் சரடை வச்சு பூஜை பண்ணி அந்த சரடை எடுத்து இந்த சுமங்கலி பெண்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் கன்னியா குழந்தைகளுக்கும் கட்டி விடுவா, பெரியவாள்லாம் கட்டி விடுவா. அதுல இந்த சரடுல ஒரு விசேஷம் இருக்கு. அந்த சரடு 9 முடிச்சுகள் போடப்பட்டதாக இருக்கணும். மஞ்ச சரடுல ஏதோ ஒரே ஒரு பூவை சுத்தி வச்சு அதை அப்படியே அம்பாள் கிட்ட வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்து கட்டிக்கிறா. அப்படி இல்லை. நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. தோரகம் அப்படின்னா ஷரட்டுக்கு பேரு. அந்த ஷரடை கட்டிக்க கூடியதான ஸ்லோகத்திலேயே வருது நவதந்து சமாயுக்தம். அதாவது புது நூல்ல அந்த ஷரடு, அந்த நூலானது ஷரடானது திரிக்கப்பட்டிருக்கணும். நவகிரந்தி சமன்விதம் 9 முடிச்சு அந்த ஷரட்டுல போட்டிருக்கணும். ஒவ்வொரு ஷரட்டுலையும் 9 முடிச்சு இருக்கணும், போடணும். போட்டு அதை வச்சு பூஜை பண்ணணும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் பூஜை உண்டு, அர்ச்சனை பண்ணுவா. முதல்ல அம்பாளுக்கு ஷோடசோபச்சார பூஜை பண்ணிட்டு அப்புறம் இந்த ஷரடை வச்சு அந்த ஷரட்டுக்கு பூஜை உண்டு. பிரதம கிரந்தியம் பூஜையாமி, த்விதீய கிரந்தியம் பூஜையாமின்னு வாத்தியார் சொல்லி வைப்பார். இவாளும் அர்ச்சனை பண்ணுவா. அவர் என்ன சொல்றாருன்னு இவாளுக்கும் தெரியாது. அப்படியே தெரியாம ஏதோ பூஜையை புஷ்பத்தை போடுங்கன்னு சொல்லுவார், இவாளும் போட்டுருவா. ஆனா ஒவ்வொரு கிரந்திக்கும் அதுல அர்ச்சனை பண்ண சொல்லி வருது. அப்படி 9 முடிச்ச போட்டு அந்த பூஜைகளை பண்ணி அதை எடுத்து இவா பிரிவா மூலமா கட்டிக்கணும். இப்படி கட்டிண்டா வரலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம். ராமராம்.